வணக்கம் பிக் மை ஸ்டாக்ஸ் நண்பர்களே. இந்த பிரத்யேகமான அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் IEX, அதாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சோட Q4 FY26 காலாண்டு முடிவுகளை பத்தி தான். இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. ஒரு பக்கம் பார்த்தா ட்ரேடிங் வால்யூம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இவங்களோட பிசினஸ் மாடலையே அசைக்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி விவாதம் மார்க்கெட்ல பெரிய புயலை கிளப்பிட்டு இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு டக்குன்னு பாத்திரலாம். முதலாவதா Q4 சாதனைகள், இரண்டாவதா இவங்க பிசினஸை எப்படி டைவர்சிஃபை பண்றாங்க, மூணாவதா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய ஆபாது, அப்புறம் காளை மற்றும் கரடி சந்தை நிபுணர்களோட விவாதம், டெக்னிக்கல் சார்ட்டுகள் என்ன சொல்லுது, கடைசியா உங்களுக்கான சூப்பரான முதலீட்டு ஸ்ட்ராட்டஜி. வாங்க உள்ளே போகலாம். முதல் பகுதி Q4 சாதனை எண்கள். மேலோட்டமா பார்க்கும்போது IEXோட ஆபரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுது. இந்த நம்பரை பாருங்க, 39.4 பில்லியன் யூனிட்கள். இந்த ஒரு காலாண்டுல மட்டும் IEXல ட்ரேடான மின்சாரத்தோட அளவு இது. போன வருஷத்தை விட இது 24.3% அதிகம். நிஜமாவே இது ஒரு வாவ் ஃபேக்டர் தாங்க. ஆனா வெறும் வால்யூமை மட்டும் பார்த்தா பத்தாது இல்லையா? ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வருவாய் 22.5% அதிகரித்து 174.3 கோடியா வந்திருக்கு. ஆனா நிகர லாபம் பாத்தீங்கன்னா 10.8% தான் வளர்ந்திருக்கு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அவங்களோட EBITDA மார்ஜின் கிட்டத்தட்ட 85.68%. மூலப்பொருட்கள் எதுவும் இல்லாத ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறதால தான் இந்த அளவுக்கு ஒரு எலைட்டான லாப வரம்பு சாத்தியமா இருக்கு. டாப் லைன் வளர்ந்த அளவுக்கு பாட்டம் லைன் வளராததுக்கு சில இதர வருமானங்கள் குறைஞ்சதுதான் முக்கிய காரணம். அடுத்து இரண்டாவது பகுதிக்கு வருவோம். செக்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன். டே அஹெட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்பியிருக்காம IEX எப்படி புத்திசாலித்தனமா மத்த ஏரியாக்கள்லயும் கால் பதிக்கிறாங்கன்னு பாப்போம். இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இவங்க ஒரு கூடையில எல்லா முட்டையும் வைக்கல. ரியல் டைம் மார்க்கெட், அதாவது RTM வால்யூம் 41% அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. அதே போல கிரீன் மார்க்கெட் 23%, IGX எனப்படுகிற கேஸ் மார்க்கெட் 28% அபரிமிதமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. எந்த ஒரு ஒற்றை சந்தையையும் இவங்க முழுமையா சார்ந்திருக்கல அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த சான்று. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. வால்யூம் இவ்ளோ அதிகரிச்சாலும் டே அஹெட் மார்க்கெட்ல கிளியரிங் பிரைஸ் யூனிட் இருக்கு வெறும் 3.86 ரூபாயா குறைஞ்சிருக்கு. இது போன வருஷத்தை விட 13.7% சரிவு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிரைசிங்ல தொடர்ந்து ஒரு பெரிய அழுத்தம் இருந்துட்டே தான் இருக்கு. வால்யூம் தான் இவங்கள தூக்கி நிறுத்துது. இப்போ மூணாவது மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். தி எலிஃபண்ட் இன் தி ரூம், அதாவது காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. அது என்ன ஆபத்து? அதுதான் மார்க்கெட் கப்ளிங். இது CERC கொண்டுவர பார்க்குற ஒரு புதிய ரெகுலேட்டரி வரைவு. இதன் மூலமா கிரிட் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு ஒரு சென்ட்ரல் ஆபரேட்டரா மாறும். சிம்பிளா சொல்லுன்னா, இதுவரைக்கும் IEX அனுபவிச்சுட்டு இருந்த அந்த மோனோபோலி, அதாவது விலை நிர்ணயிக்கிற அந்த பவரை இது உடைக்க வாய்ப்பிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே விலைன்னு ஒரு சிஸ்டம் வந்தா இவங்களோட பலமான கோட்டையில அது மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும். நான்காவது பகுதி காளை மற்றும் கரடி நிலை. இந்த மார்க்கெட் கப்ளிங் நியூஸ் வந்ததிலிருந்து வால் ஸ்ட்ரீட் மற்றும் தலால் ஸ்ட்ரீட் அனலிஸ்ட்களுக்கு இடையில பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு. நாம எந்த பக்கமும் சாயாம ரெண்டையும் அலசுவோம். புல்கேஸ், அதாவது பாசிட்டிவா நினைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, IEXோட வால்யூம் தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு, 85% மேல அருமையான லாப வரம்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம RTM, IGXன்னு பல புதிய பிரிவுகள்ல வேகமா வளர்ந்து வராங்கன்னு சொல்றாங்க. ஆனா பியர் கேஸ், அதாவது நெகட்டிவா பாக்குறவங்க என்ன எச்சரிக்கிறாங்கன்னா, இந்த மார்க்கெட் கப்ளிங் சட்டம் வந்தா IEXோட பிரைசிங் பவர் போயிடும். இதனால PXIL மாதிரி மத்த காம்படிட்டர் சந்தை பங்கை ஈஸியா பிடிப்பாங்க. இது கம்பெனியோட வேல்யூவேஷனை பயங்கரமா பாதிக்கும்னு சொல்றாங்க. ஐந்தாவது பகுதி டெக்னிக்கல்ஸ் அண்ட் அவுட்லுக். ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பங்குச்சந்தை தரகர்கள் மற்றும் டெக்னிக்கல் சார்ட்டுகள் என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அனலிஸ்ட்களோட நிலைப்பாட்டை இந்த சார்ட்ல பார்க்கலாம். ரொம்பவே தயக்கத்தோட தான் இருக்காங்க. வெறும் 38% பேர் மட்டுமே இத வாங்கலான்னு பரிந்துரைக்கிறாங்க. மீதமுள்ள 62% பேர் நியூட்ரல் அல்லது ஹோல்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. இவங்களோட ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 135 146 ரூபாய்க்குள்ள தான் இருக்கு. கம்பெனி ஆபரேஷனலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த ரெகுலேட்டரி ரிஸ்க் பயம் எல்லாரையும் ரொம்பவே கட்டுப்படுத்துது.
டெக்னிக்கலா பார்த்தா ஐஇஎக்ஸ் பங்கு இப்போதைக்கு ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல தான் இருக்கு. மேல 130ல இருந்து 150க்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது தாண்டி போக ரொம்பவே கஷ்டப்படுது. கீழே பாத்தீங்கன்னா 120கள்ல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. RSI மற்றும் மொமெண்டம் நியூட்ரலா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதாவது காளைகளுக்கும் கரடிகளுக்கும் இடையில ஒரு கடுமையான இழுபறி நடந்து பங்கு ஒரு குறுகிய ரேஞ்சுக்குள்ள சிக்கிட்டு தவிக்குது. இப்போ இறுதி மற்றும் 6வது பகுதி, முதலீட்டாளர் மற்றும் வர்த்தகர் உத்தி. இவ்ளோ தகவல்களையும் பார்த்த பிறகு அடுத்த கட்டமா நாம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா மார்க்கெட்ல விலை குறையும் போது மட்டும் செலக்டிவா அக்யூமுலேட் பண்ணுங்க. பாலிசி ரிஸ்க் இருக்கிறதால உங்களோட பொசிஷன் சைசிங்க ரொம்ப அளவா வச்சுக்கோங்க. CRCயோட அடுத்த கட்ட அப்டேட்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான தகவல், மே 15, 2026 ரெக்கார்ட் தேதியில ₹2 ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருந்தா ஐஇஎக்ஸ இப்போதைக்கு ஒரு நியூஸ் ட்ரிவன் ஈவன் ஸ்டாக்கா மட்டும் பாருங்க. விலை குறையுதேன்னு குருட்டாம்போக்குல போய் வாங்காதீங்க. மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும் என்ட்ரி கொடுங்க. அதே மாதிரி ரிஸ்க கண்ட்ரோல் பண்ண எப்பவும் ரொம்ப டைட்டான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. பிக் மை ஸ்டாக்ஸ் நண்பர்களே, இப்போ உங்களுக்கான நேரம். இந்த மார்க்கெட் கப்ளிங் வந்தா அது நிஜமாவே ஐஇஎக்ஸோட மோனோபலிய நிரந்தரமா உடைச்சிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஐஇஎக்ஸ் இதையும் தாண்டி வளருமா? உங்களோட சிந்தனைகளையும் பார்வைகளையும் கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாம விவாதிப்போம். கடைசியா ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். நாங்க செபியில பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த ஒரு பகுப்பாய்வு முற்றிலும் உங்களுக்கான கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு முதலீடு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி உங்களோட சொந்த அனாலிசிஸ் பண்ணுங்க அல்லது உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான பதிவுல சந்திப்போம். நன்றி.